வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோ வந்து ஃபுல்லா எஜுகேஷன் சம்பந்தமா, நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல எப்படி அட்மிஷன் பண்ணணும், பாலிடெக்னிக்ல அட்மிஷன் எப்படி பண்ணணும், ஐடிஐல எப்படி அட்மிஷன் பண்ணணும்னு ஸ்கில்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா வந்து +2 இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 10th ரிசல்ட் வந்துருச்சு. 10th பசங்க வந்து எப்படி என்ன மாதிரி படிப்புக்கு போகலாம். ஆப்வியஸ்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா +1 வச்சு என்னென்ன குரூப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி போகலாம். அப்புறம் வந்து அவங்க டிப்ளமோவுக்கும் போகலாம். போக வந்து இன்னொரு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா வந்து ஐடிஐ, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐடிஐ படிச்சா வந்து உறுதியா வேலைன்னு ஒரு மித்து இருந்தது. போக 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 டிப்ளமோ பிஇ எல்லாம் வந்த பிறகு ஐடிஐ வந்து யாருமே சேரும் ஐடிஐயா அது ஒரு படிப்பான்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் இருக்கு. எனக்கும் அது இருந்தது. சோ அதனால வந்து சரி ஒரு ஐடிஐ வந்து எந்த லெவல்ல இருக்குன்னு நான் நேர்ல போய் மதுரையில இருக்கிற ஒரு அரசு ஐடிஐ போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அது ஐடிஐ மாதிரி இல்ல, ஒரு ஐஐடி மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? உண்மை. அதாவது உலக தரத்தில் ஐடிஐஸ் புரியுதா? நம்ம ஐஐடி தான் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நினைக்கிறோம். பட் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஐடிஐயும் ஒவ்வொரு உலகத்தர ஐஐடி மாதிரி இருக்கு. சோ அதனால வந்து அங்க பெர்மிஷன் கேட்டு நான் வந்து அங்க இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஆபீசர் டைரக்டர் எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலும் எல்லாருமே பாருங்க. நம்மளுடைய தமிழக ஐடிஐ வந்து ஐஐடி லெவல்ல சார் நீங்க சொல்றீங்களே அது உண்மையா இல்லைன்னு நான் உள்ள போய் நான் வந்து விலாக் பண்ணி ஷூட் பண்ணிருக்கேன். போக வந்து அங்க சேர்றதுக்கு ஒரே ஃபீஸ் வந்து வெறும் 50 ரூபா, வேற எந்த ஃபீஸுமே கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துடுறாங்க. யூனிஃபார்ம், டிரெஸ், தையக்கூலி, சைக்கிள், பஸ் வசதி ஃப்ரீ. போக வந்து அவங்க வந்து 750 ரூபா தராங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொம்பளை பிள்ளை இருந்தா வந்து இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா 1750 ரூபா தராங்க. பாய்ஸ்க்கு வந்து இந்த இப்போ தவப்புதவன் ஸ்கீம்ல வந்து அவங்களுக்கு என்ன வந்துடும், இன்னொரு 1000 ரூபா. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் இருந்தா 1750 ரூபா அவங்க தராங்க. மத்தவங்களுக்கு 750 ரூபா அவங்க தராங்க. எல்லா பெசிலிட்டிஸ் இருக்கு. ஃபீஸே வந்து ஒரு 50 ரூபா தான். இது எல்லாமே வந்து நான் நேர்ல போய் அங்க டீடைல் வந்து விலாக் பண்ணிருக்கேன். கடைசியா இந்த வீடியோ பாருங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடி அவ்வளவு மாடர்னா இருக்கா, வாட்ச் த வீடியோ. முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். ஐஐடியில வந்து ப்ரோச்சர் வாங்கினேன். நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு மட்டும் பேசிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கோர்ஸ் என்னன்னா ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், எம்எம்டிஎம், எம்எம்டபிள்யூ, எலக்ட்ரீஷியன்ஸ், எம்ஆர்ஏசி, வயர்மேன். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனா ஐடிஐல வந்து நம்ம மாடர்ன், இப்ப நம்ம வந்து சிலபஸ் அப்டேட், சிலபஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி ரேஞ்சில வந்து அப்டேட்ல வந்து என்னென்ன சிலபஸ் இப்ப அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ரோபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், advanced CNC machining techniques, mechanics of electrical vehicle. இது எல்லாமே வந்து 4.1 சொல்லி ஹை எண்ட் உள்ள போய் பார்த்த பிறகு எனக்கே மிரட்சியா இருந்தது. எல்லாமே அப்டேட் மிஷின், எல்லாமே புது மிஷின். என்னடா இது ஐடிஐ தான் இதானு. இது வீடியோவை எல்லாமே பாருங்க. முடிஞ்ச வரை வந்து நான் விலாக் பண்ணிருக்கேன். போக வந்து எண்ட்ல வந்து அங்க இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஆபீசர் கிட்ட வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிருக்கேன். அதையும் வந்து ஃபுல்லா பாருங்க.
வணக்கம் சார். சார் வணக்கம். இப்போ வந்து ஐடி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐடிஐ படிக்கிறது வந்து ஒரு பெரிய படிப்புன்னு நினச்சாங்க. இப்போ வந்து ஐடினாவே ஒரு அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஐடிஐ துறையை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சார், மக்கள்கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்குதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஐடிஐ வந்து தரம் குறைந்த படிப்பு அல்ல. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்கில்லு டிமாண்ட் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இன்றைக்கி மேன் பவரை சப்ளை பண்ணுறதே நாங்கள் ஐடியிலேருந்து தான் சப்ளை பண்ணுறோம். அதனால் வந்து ஐடிஐ வந்து ஏறத்தாழ ஐஐடிக்கு ஈக்குவலான படிப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதனால் ஐடிஐ வந்து தரமான படிப்பு தான் சார். இங்கே நாங்கள் நிறைய ட்ரேடில் வந்து நாங்கள் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார். சரி சார், ஐடிஐ இப்போ சேரணும்னா வந்து அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும் சார்? சார், ஐடிஐக்கு சேர்றதுக்கு 2 விதமான கல்வி தகுதி தேவைப்படுது. ஒன்று வந்து 10ஆம் வகுப்பு அவர் தேர்ச்சி அடைஞ்சிருந்தால் போதும். சில மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைய முடியாமல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து இடைநிற்றல் காரணமாக படிப்பை தொடர இயலாமல் போயிடும். அதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு 8ஆம் வகுப்பு மட்டும் கல்வி தகுதி மட்டும் வச்சு பாஸ் பண்ணியிருந்தால் அந்த பயிற்சியாளர்களை எங்களால் ஐடியில் சேர்க்க முடியும் சார். இது வந்து நாங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் ஐடியில் விண்ணப்பம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. www.skilltraining.tn.gov.in அப்படின்ற இணையதளம் மூலமாக நாங்கள் வந்து ஐடி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ கடந்த 10/5/2024 முதல் வந்து இப்போ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்குறோம் சார். சரி சார், இப்போ வந்து ஐடிஐ படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸு, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ சார், அதிகமாகுமா சார்? கண்டிப்பாக இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு படிப்புக்கு வந்து அரசாங்க பணம் கொடுத்து படிக்க சொல்கிற ஒரே படிப்பு ஐடிஐ படிப்பு மட்டும்தான். இங்கே வந்து அவருக்கு ஃபீஸே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் சார். இப்போ இங்கே வந்து ஐடிஐயில் வந்து 2 விதமாக கோர்ஸ் இருக்குது சார். ஒன்று 1 வருட படிப்பு இருக்குது, இன்னொன்று 2 வருட படிப்பு இருக்குது. இதில் 1 வருட படிப்புக்கு வந்து 185 ரூபா தான், 185 ருபீஸ் மட்டும்தான் ஃபீஸு. இதே 2 வருட படிப்புக்கு 195 ருபீஸ் தான் ஃபீஸு சார் மொத்தம். அதில் அந்த 100 ருபீஸ் வந்து காசு அண்ட் டெபாசிட்டு சார். முடிச்சு போகிறப்ப திரும்பவும் கொடுத்துருவோம். அப்படின்றப்ப இங்கே ஃபீஸே கிடையாது. இல்லை சார், இப்போ வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஐடிஐயில் சேர்ந்தால் வந்து லேப்டாப் ஸ்கீம் ஃப்ரீயாக இருந்தால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. போக வந்து சைக்கிள் ஃப்ரீ, வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க சார்? பள்ளி மாணவர்களுக்கு அவங்க ஸ்கூலில் வந்து அங்கே சைக்கிள் வாங்கலை அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் சைக்கிள் கொடுத்துருவோம் சார். அதே மாதிரி இலவச பேருந்து வசதி சார். அவர் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் எங்கள் ஐடிஐக்கு வர்ற அளவுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துட்றாங்க. ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க சார். 2 செட் யூனிஃபார்ம் கொடுக்குறோம். அந்த யூனிஃபார்மை ஸ்டிச் பண்ண முடியலைன்னா ஸ்டிச்சிங் சார்ஜ் 300 ருபீஸ் கொடுத்துட்றோம் சார். ஃப்ரீ ஷூஸ் கொடுத்துட்றோம். இது போக மாதம் மாதம் கல்வி உதவித்தொகை அப்படின்னு 750 ரூபா வந்து அனைத்து மாணவர்களுக்குமே கொடுக்குறோம் சார். இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து அரசு பள்ளியில் படித்த 6 முதல் 12 வரை 10ஆம் வகுப்பு வரை வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் கூடுதலாக மாதம் கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம். அப்போ பெண்களுக்கு மட்டும் 1750 ரூபாய் மாதம் மாதம் கல்வி உதவித்தொகை கிடைக்கிறது. நம்ம முதல்வர் வந்து ஆண் பையங்களுக்கும் அது வந்துடும் ஜீவோ சொல்லியிருக்காங்களே, அப்படி வந்துச்சுன்னா கூடிய உறவில் வந்துடும் சார். தவப்புதல்னு ஒரு திட்டத்தின் கீழே வந்து மாணவர்களுக்குமே வந்து மாதம் மாதம் வந்து 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் வந்து கூடிய சீக்கிரம் அறிமுகப்படுத்த இருக்கிறது. அப்படி வந்துட்டால் அந்த மாணவர்களுக்குமே 1750 ரூபாய் வந்து மாதம் மாதம் கல்வி உதவித்தொகை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சார். இப்போ நான் வந்து ஒரு மாடலுக்காக நான் மதுரை ஐடிஐ சுற்றி பார்த்து ஓரளவு ரொம்ப ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 110 சார், இப்போ வந்து தமிழ்நாட்டு லெவலில் வந்து 110 ஐடிஐ இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு மாடலுக்கு வந்து மதுரை ஐடிஐ பார்த்தோம். ஒரு தலைப்பே நம்ம வைக்கலாம்னு நினைக்கிறோம், உலக தரத்தில் ஐடிஐஸ்ன்னு நம்ம தலைப்பே வந்து என்னுடைய இந்த வீடியோட தலைப்பே வந்து உலக தரத்தில் ஐடிஐன்னு வந்து சொல்ற அளவுக்கு மதுரை இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டு லெவல்ல எல்லா ஐடியும் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ல இருக்கா? கண்டிப்பா சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து 112 ஐடிஐ சார், 102 ஐடிஐ இப்போ நடைமுறையில் இப்போ நம்ம இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ தமிழக முதல்வர் வந்து இப்போ சட்டசபையில் வந்து அடுத்த 10 ஐடிஐ அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வர்ற ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 10 ஐடிஐ துவக்கப்பட இருக்கிறது சார். அந்த 10 ஐடிஐ துவக்கப்பட இருக்கிற ஐடிஐ தவிர 102 ஐடிஐயுமே இப்போ நீங்கள் மதுரை ஐடிஐ என்ன தரத்தில் பார்த்தீங்களோ அதே தரத்தில் தான் இருக்குது சார். உலக தரத்தில் இருக்குது. வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு எப்படி சார்? சார் 100% வேலை வாய்ப்பு சார். இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்ககிட்ட வந்து நாங்கள் 2வது மாநிலத்திலேயே 2வது பெரிய ஐடிஐ. நாங்கள் ஒவ்வொரு பயிற்சியாளருக்குமே 5 முதல் 10 ஆஃபர் லெட்டர் வாங்கி தர்றோம். அதனால் 100% வேலை வாய்ப்பு இருக்குது. ஐடிஐ நம்பி நீங்கள் சேரலாம். அது போக வந்து வேலை வாங்கி கொடுத்துருவீங்க சார்? படிக்கும் போதே அவங்களுக்கு இன்பிளான் ட்ரைனிங் அந்த மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க சார்? கண்டிப்பாக சார். ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் ஐடிஐ கரிக்குலத்திலேயே வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங்னு சொல்கிறோம் சார். 150 மணி நேரம் வந்து பசங்க வந்து தொழில் நிறுவனங்களில் போய் அவன் இப்போவே வந்து கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் அடையணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க சார்.
அதுபடி நாங்கள் அனைத்து நிறுவனங்களுக்குமே நாங்கள் அனுப்புகிறோம் சார். அனைத்து தொழிற்பிரிவு பயிற்சியாளர்களையுமே வந்து நிறுவனங்களுக்கு அனுப்புகிறோம். கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறோம், ஓசூருக்கு அனுப்புகிறோம், சென்னைக்கு அனுப்புகிறோம், இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய உள்ளூர் நிறுவனங்களுக்கு அனுப்புகிறோம். அனைத்து நிறுவனங்களுக்கு அனுப்புகிறப்ப பயிற்சியாளர்களுக்கு அப்போ வெளியூர்களுக்கெல்லாம் அனுப்புகிறப்ப தங்கும் இடம் ஃப்ரீ, உணவு ஃப்ரீ, இது போக ஒரு 9,000 ரூபாய் வந்து அவருக்கு உதவித்தொகை கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் வாங்கி தான் அனுப்புகிறோம் சார். சார் இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஐடிஐ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறான், அவனுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? சார் செலவே ஆகாது சார். அதிகபட்சம் அவரோட செலவே 200 ரூபா தான். இப்போ ஐடிஐயில் அவர் ஆன்லைனில் அப்ளை பண்ண வர்றாரு அப்படின்னா நேராக மதுரை ஐடிஐக்கு வந்தால் போதும். மதுரை ஐடிஐன்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐடிஐக்குமே நீங்கள் நேரடியாக போகலாம். இது தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆஃபீஸ் இருக்குது. அவங்களுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அலுவலகத்திலையுமே போய் இலவசமாக நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் மட்டும்தான் 50 ரூபா. அது மட்டும்தான் அவரோட செலவு. அதுபோக ஐடிஐயில் சேர்க்கை கட்டணம் 195 ரூபா இல்லைன்னா 185 ரூபா. மொத்த செலவே 250 ரூபா தான் சார். 250 ரூபா அவர் கொடுத்து ஐடிஐயில் சேர்ந்துட்டார் அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி உதவித்தொகை மட்டுமே மாதம் 1750 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காசு டெபாசிட்டா 100 ரூபா திரும்பவும் கொடுத்துருவோம் சார். அதில் சரி சார், வந்து எல்லாத்துக்கும் ஐடிஐனாவே எலக்ட்ரீஷியன், ஃபிட்டரு இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ நான் பார்த்த வர 4.1 சொல்லி நிறையா இருக்குது. என்னென்ன எத்தனை ட்ரேட் சார் இருக்குது? இப்போ எங்கள் மதுரை அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் மொத்தம் 24 தொழிற்பிரிவுகள் இருக்குது சார். இதில் 11 தொழிற்பிரிவுகள் வந்து 2 வருட தொழிற்பிரிவுகள், 13 தொழிற்பிரிவுகள் வந்து 1 வருட தொழிற்பிரிவுகள். இதில் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து டாட்டாவோட சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தரம் உயர்த்தி இண்டஸ்ட்ரி 4.0 தொழில் மையங்களாக மாற்றிருக்கிறாங்க சார். அதில் எங்கள் மதுரை அரசு தொழிற்பயிற்சி நிலையில் 4 தொழிற்பிரிவுகள் வந்து உலகத்தரத்திலான தொழிற்பிரிவுகள் சார். அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இந்த மாதிரி கோர்ஸ் வந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ் வந்து நம்ம எங்கள் ஐடியில் மட்டும் இல்லை சார், 71 ஐடியில் இருக்குது சார். அட்வான்ஸ் கோர்ஸுக்கும் நீங்கள் சொன்ன அதே கட்டணங்கள் தானே? எல்லாம் இதே கட்டணம் தான் சார், இதே கட்டணம் தான். இப்போ இதே தொழில் மையங்களில் வந்து நாங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸுமே பண்ணுறோம். இப்போ ரெகுலராக ஒரு பையன் படிக்க முடியல, இல்லை இந்த மாதிரி ஐடியில் அவர் ஏற்கனவே படிக்க முடியாமல் ஏதாவது ஒரு எம்எஸ்எம்இயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரே வந்து இங்கே பகுதி நேரமாக படிச்சுக்கலாம். பகுதி நேரமாக படித்தா அரசு வழங்கக்கூடிய அதே சர்டிஃபிகேட்டை நாங்கள் அவங்களுக்கு வழங்குறோம் சார். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சேரணும்னு நினச்சா ஏதாவது வயது வரம்பு ஏதாவது உண்டா சார்? உண்டு சார், வயது வரம்பு உண்டு. பெண்களுக்கு வந்து 58 வயதுன்னு வச்சுக்கோங்க சார், வயது வரம்பே கிடையாது. அவங்க 58 வயது வரைக்கும் படிக்கலாம், அரசு வந்து சேரலாம். 58 வரைக்கும் சேரலாம்னு அரசு ஊக்குவிக்குது சார். ஆண்களுக்கு வந்து வயது வரம்பு 40 சார். 40. சப்போஸ் அவங்க வந்து முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் அவங்களுக்கு 5 வயது சலுகை உண்டு. 45 வயதுக்கு சேரலாம் அவங்க. சரி சார், இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஏதாவது மேலும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் பேர், உங்கள் நம்பர் சொல்லிடுங்க சார். என்னோட பேர் வந்து வாசன் பாபு. நான் வந்து மதுரை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பணியமர்த்தும் அலுவலராக பணிபுரிகிறேன். என்னுடைய அலைபேசி என்ன வந்தால் குறிச்சிக்கோங்க சார், 8825551118 சார். நீங்கள் ஐடிஐயில் சேர்க்கை சம்பந்தமாக என்ன விதமான சந்தேகமானாலும் நீங்கள் அலுவலக நேரத்தில் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறேன் சார். ஸோ உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். இதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா எவ்வளோக்கெவ்வளோ அவங்களுக்கு அவங்களோட சந்தேகங்களை நல்லபடியாக நிவர்த்தி பண்ணி அவங்க ஐடிஐயில் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி அடுத்த அடியை எடுத்து வைக்க நீங்கள் தயாரா? மதுரை அரசு ஐடிஐயில் இப்போது 2024ஆம் ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. நவீன இயந்திரங்களுடன் கூடிய பிரம்மாண்டமான பணிமனைகளில் பயிற்சி வழங்கப்படுகிறது. பிட்டர், டர்னர், எலக்ட்ரிக் கார் மெக்கானிக், சிஎன்சி ஆபரேட்டர் போன்ற 23 வகையான பாட பிரிவுகளுக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பிரகாசமான எதிர்காலத்திற்கான இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். மதுரை அரசு ஐடிஐயில் இப்போதே விண்ணப்பித்து பயன்பெறுங்கள்.